இப்போ தோசை வீட்டில் ஊற்றுனாங்கன்னா மினிமம் ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். என்னங்க இது? ஒரு 10 தோசை முருகலா கேட்பேன் எங்கள் அப்பா தானே அப்புறம் ஒரு 5 முட்டை தோசை சாப்பிடுவேன். அப்புறம் வந்து 5 தோசை வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த பொடியெல்லாம் தூவி இந்த தோசை மாதிரி. ஊத்தா போதும். ஆமா, அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. எங்க அப்பா அடியே கால் வலிக்குது, அடியே கால் வலி தான் சொன்னா. அப்பனா என் தங்கச்சியை போய் ஊற்ற சொல்லி ஒரு 5 தோசை. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? இப்போ 15 தோசை ஊத்தி ஒருத்தர் டயர்ட் ஆயிட்டாங்கன்னா அடுத்த ஆள் கால் அனுப்பி வலிக்கா போதுமா? இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். ஊத்துற நீ வேணா டயர்ட் ஆகலாம், சாப்பிடுற நான் டயர்ட் ஆகும். சுடு சுடு சுடு. அதே மாதிரி சார் ரைஸும் வச்சா இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸ்ல ஒரு குக்கர் இருக்கும், அது தனியா வச்சிருவாங்க. நான் அதை ஃபுல்லா சாப்பிடுவேன். அது மாதிரி அரிசி என்ன வேலை வைக்குது? இல்ல இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே திருப்பி இன்னொரு குக்கர்ல வைப்பாங்க 10 ஆட்டி, அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு குக்கர் முடிஞ்சு இன்னொரு குக்கரா? ஆமா. எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க? நான் ஒரு 10 முட்டை கிட்ட சாப்பிடுவேன். இது ஓடுறது போடுறது. சரி, அப்படி என்ன சாப்பிடுவீங்க? ஏன் டஸ்ட்பின் சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க? என்னது? பிரியாணி, கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், அப்படி எது தந்தாலும் சாப்பிடுவோம். பரோட்டா எல்லாம் ஒரே நேரத்துலயா? போடு. ஓகே, மிச்சம் வச்சு டஸ்ட்பின்ல போற மாதிரி போயிட்டுமே, ஏன் நீங்க சாப்பிடுறீங்க? சரி, அது வேஸ்டா போகுது இல்ல, போனா வயிற்றுக்காவது போக முடியல. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். அதனாலதான் பேரு டஸ்ட்பின் சபரின்னு வச்சுட்டாங்க. இது என்ன தலைப்பு செய்தியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? ஏதோ அப்துல் கலாம் பேர் வாங்கின மாதிரி என் பேர் டஸ்ட்பின் சபரி. உலகத்திலே குப்பை தொட்டின்னு வைக்கிற பேருக்கு சந்தோஷப்படுற ஒரு ஆள் நீ தான் இருப்ப. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. உங்களுடைய ஃபுட் கான்சியஸ் என்ன? சரி, காலைல ஜூஸ், மதியம் வந்து ஒரு கரண்டி சாதம், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அடுத்து நைட்டு 2 சப்பாத்தி. நாங்க சாப்பிடறதுல ஒருவேளை சாப்பாடுல கூட அவ்வளவு வராது சார். அதுல பாதி தான் அவங்க சாப்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இப்படி சாப்பிட்டு உங்களால வாழ முடியுமா? அவங்க எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நாங்கெல்லாம் இன்னும் வாழ்க்கை சாப்பிடறதுக்காக தான் வாழ்றோம். நீங்க உங்களால பெருசா இவங்கள மாதிரி ஆக்டிவா இருக்க முடியாது. நீங்க மதம் இருக்க மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? சார் மதம் இருந்தா என்ன, வாழ்க்கையில எப்படி இருந்தா என்ன சார்? வாய்க்கு 3 நேரம் ருசியா சாப்பிட்றது கொடுத்து வைக்கிறத விட என்ன சார் வாழ்க்கை? காலையில எப்படியும் இட்லி தோசை தான். வாரத்துல 3 நாள் நான்வெஜ். அதுல மெயினா நல்லி எலும்பு இருக்கணும், மட்டன் இருக்கணும். மற்றவங்க எல்லாம் போய் சிக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா போன்லெஸ் கேட்பாங்க. நம்ம வாங்குறதே போன் மட்டும்தான். நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? எலும்பை கடிக்க தான் டேஸ்டே இருக்கும். வாழ்க்கையில அதை விட அனுபவிக்கிறதுக்கு இல்ல. வெங்கி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். எங்க வீட்டுல எலும்பு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ எடுப்போம். அவரு நான் தான் கண்ணு போட்டேன்னு பயந்துட்டாப்ல. இல்ல என்ன நக்கல? அதே சமயம் அந்த மட்டனை சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுல நம்ம வீட்டுல இருந்து எலும்பு வெளியில போச்சுன்னா அந்த எலும்பை எந்த நாயும் சாப்பிடாது. ஏன்னா முதல்ல இருந்தா தானே படுபாவிகளா ஆஞ்சி மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. நாயை மோந்து பார்த்துட்டு நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு விட்டுட்டு போன அந்த மாதிரி. யாரு பார்த்த வேலையா இருக்கும்? ஒரு நாட்டுக்கோழி அடிச்சா ஒரு ஆள் தனியா சுத்தது இல்லைங்க, அதையும் விரல்ல இருக்கிற நகத்தையும் விட்டுட்டு மீதி எல்லாம் A to Z இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்கானே. கம்ப்ளீட்டா கல்லீரல் காணையா ஒரு ஆளு வயிறா இல்ல செங்கச்சூளையா? 1.25 கிலோ எடுத்தீங்கன்னா சிக்கன் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 1 கிலோ தான் வரும். ஒரு கிலோ சார். என்ன சார் 1 கிலோங்கிறது என்ன சார்? இந்தியாவில ஏன் உணவு பஞ்சம் வராது? அவர் சொல்றாரு இதே மாதிரி சாப்பிடலாம், இதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லுங்க. சார் 30 வருஷம் சாப்பிட்டேன் சார். ஏன்டா பதில் உங்க பொண்ணு கேக்குற? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். முன்னாடி என்ன தென்னமரம் ஏறுவீங்களா சார்? எல்லாம் அப்ப அன்னைக்கு சைக்கிள் ஓட்டணும், தென்னமரம் ஏறணும். இப்ப ஏற முடியாது. இப்ப கொஞ்சம் சிரமம் சார். கொஞ்சம் தொப்பையெல்லாம் வந்துருச்சு, ஏஜ் ஆயிருச்சு. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடல அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வரும், இரிட்டேட் ஆகும், அன்னைக்கு நாளே ஓடாது. இது உலக வழக்கம் தானுங்களே. ஓகே, 2 வேளை சாப்பிட்டா அது பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஆமா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ரொம்ப வருஷமா நான் அதான் பண்றேன், அந்த பேர் தெரியாம இருந்திருக்கேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. நல்லா ஃபிட்டா இருப்பீங்க, எனர்ஜியா இருப்பீங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா சாப்பாடு என்னன்னா காலையிலே நட்ஸ். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. ஒரு காலத்துல நட்ஸ பாக்கணும்னா வெண்பொங்கல்ல தூவி இருப்பாங்க மேல. ஏ குர்ரா ப்ளீஸ்ரா அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு இருந்தது உண்மை. இப்ப எனக்கு 75. ஆமா. அவர் டயட்டுக்கு என்னப்பா சொல்றீங்க சார்? அதெல்லாம் உங்களுக்கு ஒத்தே வரா சார். நாக்குல ருசி கண்டுபிட்டாச்சு. ஸ்லோவா லேண்ட் ஆகணும். கை வட வடங்குது, கண்ணு பட வடங்குது, ஹார்ட் பெக்குது இல்ல. இதுக்கப்புறம் அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி 3 பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுவேன் சார். ஒரே நேரத்துல 3 பிரியாணி? ஆமா சார். கோவம் வந்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன், பசி எடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன் சார். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? சாப்பிட்டு காட்டுறேன் சார். இப்ப கூட கொடுங்க சார். டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்க நீ? காலையில ஏஞ்சோடனே டீ குடிப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிப்பேன், திருப்பி 11 மணிக்கா மோர் குடிப்பேன், ஒயிட் ரைஸ் சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன், அப்புறம் சாயந்தரம் போய் டீ சாப்பிடுவேன், திருப்பி பஜ்ஜி போண்டா சுண்டல் அதெல்லாம் அடிப்பேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
திருப்பி ஒரு 3 மணிக்கு பசி எடுக்கும், அப்போ புளியாந்தோப்புல போய் பிரியாணி சாப்பிடுவேன். எல்லாம் சேர்ந்து அதுங்க வயித்துக்குள்ள கலாட்டா பண்ணி. நீங்க என்ன அதிகமா சாப்பிடுறீங்க? பரோட்டா தான் சார். எத்தனை? 25 புரியல. சார். ஒரே நேரத்துலயாமா? ஆமாங்க சார். இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? 25 சாப்பிடுவோம் பரோட்டா கப்புலா? இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களே